அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நமக்காக ஒரு வீட்டை அல்லாஹ் சொர்க்கத்தில் கட்ட வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் இந்த தொழுகைகளை தொடர்ந்து தொழுது வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைகளை அவர்களுடைய வாழ்வில் தொடர்ந்து தொழுபவராக இருந்தார்கள். எந்த அளவிற்கென்றால் சில நேரம் இந்த தொழுகைகள் தவறிவிட்டாலும் அதை மீட்டு கதாவாக தொழுபவராக இருந்தார்கள். இந்த தொழுகைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். அது என்ன தொழுகை? யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காயத்துகள் தொழுது வருகிறார்களோ, ஃபஜ்ருக்கு முன்பு 2 ரக்காயத், துஹருக்கு முன்பு 2 4 ரக்காயத், துஹருக்கு பின்பு 2 ரக்காயத், மக்ரிப்க்கு பின்பு 2 ரக்காயத், இஷாவிற்கு பின்பு 2 ரக்காயத் தொழுது வந்தால் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான். இந்த தொழுகைகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து தொழுது வந்த சுன்னத் முஅக்கதாவான தொழுகைகளாகும். இந்த சுன்னத்துகளை தொடர்ந்து தொழுவதற்கும் சொர்க்கத்தில் இருக்கும் நமது வீட்டில் குடியேறுவதற்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக.